சார் 77 காரைக்குடியில் 4 முனை போட்டி வளகர்பியா சீனாத்தானா உங்கள் ஃபாதர் காளியப்பன் நின்றாங்க. அந்த வட்டம் புது வரவு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து புது வரவு, அது காளியப்பன் வெற்றி பெற்றார். இந்த முறை புது வரவு விஜய். அது வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் அனாலிசிஸில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாக்கு வாங்குவாங்கன்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன். இந்த வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. சார், காரைக்குடியில் மட்டும் 4 முன்னாடி சொன்னீங்க, அப்போ சீமானை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறீங்களா என்டிகே? ஏன்னா என்டிகே வந்து அது ஒரு ஒரு அரசியல் கட்சி, அதுக்குன்னு ஒரு 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 லிமிட்டெட் ஒரு சப்போர்ட் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க வேட்பாளர்கள் என்ன பிரச்சனை, ஒரு தேர்தலையும் ஒரு வேட்பாளரை ஒரு தொகுதியில் நிறுத்த வைக்கிறாங்க. கடந்த தேர்தலில் அந்த தொகுதியில் நின்ன வேட்பாளர் எங்கே இருக்காருன்னே தெரியல. எனக்கு எதிர்த்து எழில் அரசின்னு ஒரு அம்மையார் நின்னாங்க. அவங்க தஞ்சாவூருக்காரங்க. நான் கவுண்டிங் டே அன்னைக்கு தான் 2004 பார்த்தேன் முதல் முறையாக. அதான் கடைசி முறையாக பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்களுக்கும் அந்த தொகுதிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. கடந்த முறை காரைக்குடியில் போட்டியிட்ட வேட்பாளர் நான் தமிழர் போட்டி வேட்பாளர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. அவருடைய பேட்டர்ன் எப்படின்னா, ஒரு எலெக்ஷன்லேயும் ஒரு வேட்பாளர் நிறுத்துறது, அந்த வேட்பாளருக்கும் அந்த தொகுதிக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகுறதில்ல. அதனால் வந்து எந்த வேட்பாளரையும் அந்த தொகுதி மக்கள் சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால் சீட் கன்வர்ஷன் வராது. காரைக்குடியிலையும் அவங்களுக்கு வெற்றி இந்த முறை வராது. அதே போல் மேலூர் தொகுதியில் வந்து காஞ்சிபுரம் எம்பிஆர் வந்து விஸ்வநாதன் இருக்கிறாங்க சார். காங்கிரஸ் கட்சியிலே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை எப்படி? அதான் நான் சொல்கிறேன், வெளியூர் வேட்பாளரை வந்து ஒரு 100 வச்சாங்கனாக்க அங்கே உள்ளூர்காரங்க அந்த வாதத்தை வச்சாங்கன்னா அது நியாயமான வாதம் தான். அதை வைக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. நான் எங்கள் ஊரில் வெளியூர் வேட்பாளர் வந்தாருன்னா நான் உள்ளூர் வேட்பாளரை வச்சு வாதம் பண்ணுறேன். அது வந்து அந்த மாதிரி யாருக்காவது அந்த எதிர்ப்பு இருந்தால் அதை வாதம் பண்ணுறது அவங்களுடைய பொறுப்பு. நான் அந்த வாதத்தை போய் வச்சுக்க முடியாது. ஆனால் தொகுதின்னு வரும்பொழுது உள்ளூர் வேட்பாளரை பல பேர் விரும்புகிறார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை. என்னுடைய ஃபிலாசபி கான்ஸ்டியூன்சியோட சம்பந்தப்பட்டவர்கள் நின்னால் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னோட வியூ அதுதான். ஆனால் கட்சி ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்தந்த தொகுதியில் மற்ற கட்சிகள் வந்து உள்ளூர் வேட்பாளரை வைத்திருந்தால் அவர்கள் தான் வெளியூர் வேட்பாளருக்கு எதிர்த்து வாதம் வைக்க வேண்டும். நான் காரைக்குடியில் வைக்கிறேன் அந்த வாதத்தை. அவ்வளோதான். நான் போடுறது இல்லையே. நான் என்னையுமே எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் கூட இதில் நான் எழுத மாட்டேன். இதில் நானும் பூர்ண மதுவிலக்கு எழுதலையே. பூர்ண மதுவிலக்குன்றது நடைமுறைக்கு சாத்தியமாகாதது. ஏன்னா எந்த ஊர்லேயும் பூர்ண மதுவிலக்கு வெற்றி அடைஞ்சது கிடையாது. நீங்கள் பூர்ண மதுவிலக்குன்னு அறிவித்தோம்னா அது என்ன ஆகிடும்னாக்கா அதுக்கப்புறம் மாஃபியா வந்துடும், பிளாக் மார்க்கெட் வந்துடும், கள்ளச்சாராயம் வந்துடும். அதுதான் கூட வரும். இதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இதை வீச்சை வேணால் குறைக்கணுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். பூர்ண மதுவிலக்கு எந்த நாட்டிலையும் வெற்றி பெற்றது கிடையாது. இஸ்லாமிய நாடுகளில் கூட பூர்ண மதுவிலக்கு வெற்றி பெற்றது கிடையாது. குஜராத் வந்து பூர்ண மதுவிலக்குன்னு பேரில் தான் இருக்குது. ஆனால் மேக்சிமம் அங்கே வந்து நீங்கள் வந்து உள்ள இறக்குமதி ஆகுதுன்னா போர்பந்தர், காந்தி பிறந்த ஊர்